ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ், அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஆங்கிலம். ஸோ இரண்டுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் எழுதணும். தமிழ்லையும் உங்களுடைய பெயர் எழுதணும், ஆங்கிலத்திலையும் உங்களுடைய பெயர் எழுதணும். தந்தை பெயர், பாலினம், பிறந்த தேதி ரைட்டுங்களா, டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும். தேசியம், இனம் மற்றும் உட்பிரிவு, தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, கல்வி தகுதிகள், விண்ணப்பிக்கும் மணி மண்டபத்தின் பெயர், அனுபவ தகுதிகள், இணைப்புகள், சுய சான்றொப்பம் இட்ட சான்றிதழ்கள் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்னன்றது நீங்கள் எழுதணும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபை அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தூத்துக்குடி மாவட்டம் 628101 என்ற முகவரிக்கு 18/10/2024 மாலை 5 மணிக்குள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் மணி மண்டபங்களில் காலியாக உள்ள நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செய்தி மக்கள் தொடர்பு துறை தூத்துக்குடி மாவட்டம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வல்லநாடு வீரன் வெள்ளைத்தேவன் மணிமண்டபம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கவர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கட்டாளங்குளம் வீரன் அழகு முத்துக்கோன் மணிமண்டபம் ஆகிய மணி மண்டபங்களில் காலியாக உள்ள நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்தினை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர், லைப்ரரியன் கம் கேர்டேக்கர். ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா 7வது ஊதிய குழு ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா 7700 24,200. எத்தனை வேகன்சின்னு பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பணி அமர்த்தப்படும் இடம் பார்த்திங்கன்னா வல்லநாடில் வீரன் வெள்ளைத்தேவன் மணிமண்டபம், கவர்ணகிரியில் வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம், கட்டாளங்குளம் பார்த்திங்கன்னா வீரன் அழகு முத்துக்கோன் மணிமண்டபம். ஸோ அதுக்கான தகுதிகள்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிப்பில் சான்றிதழ் பெற்றிருக்கணும். இல்லை, மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதாது, கூடவே CLIS அதாவது சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போது தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு பிசிக்கு பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 34 வயதும்,
எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.